என்ன ஸ்பீச்சு அடி தூள் அப்படின்னு தான் சொல்லணும். நேத்து நம்ம சிஎம் விஜய் சார் அவங்க இந்த சட்டசபையில பேசியிருந்தாரு. அய்யய்யோ! என்ன ஸ்பீச்சு எனக்காகவே பேசின மாரி இருக்கு. என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்ச மாரி இருக்கு. அவர் சொன்ன மாரி பேச மாட்டேங்கிறோம், பேச மாட்டேங்கிறோம்ன்னு சொல்றாங்க. பேசினா தெரிச்சு ஓடுறாங்க. இல்ல அதிலேயே ஒரு குத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவராவது பரவால்ல எதிர்க்கட்சிக்காக பேசினாரு. நான் எனக்கே பேச வேண்டியதா இருக்கு. எப்பயும் செய்ற மாரி செய்யாம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இட்லி, தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிறு ஆட் பண்ணி வந்து செஞ்சிருந்தேன். உண்மையாவே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 3 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து ஊற வைக்கிறோம் அப்படின்னா, அதில அரிசிய மட்டும் ஒரு 1/4 கப் இல்ல 1/2 கப் வந்து கம்மி பண்ணிட்டு, அதுக்கா பதிலு பச்சை பயிறு சேர்த்து ஊற வச்சு அரைச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். அப்பவே செஞ்சாலும் தோசை நல்லா வரும். இல்ல மறுநாள் காலைல புளிக்க வச்சு செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். எந்த டிஃபரன்ஸுமே இருக்காதுங்க. டேஸ்ட்லயும் சரி, கலர்லயும் சரி. பார்க்கறதுக்கு தான் நல்லா வந்து கோல்டன் ப்ரவுனா இருக்கும். நம்ம நார்மல் தோசை மாரியே. இதுக்கு கார சட்னி, கடல சட்னி, தேங்காய் சட்னி எது வேணா வந்து யூஸ் பண்ணலாம். பட் எங்க வீட்டு தெய்வங்களுக்கு சாம்பார் தான் வேணும்னு கேட்டாங்க.